அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி விசாகம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில வைகாசி விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்த வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்களுடைய பகுதியில உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதுபோல் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்தியஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில் தான் தோற்றுவித்தார். இந்த வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேத்தியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில் தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன. ஈஸ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோவில் நிலையில் ராவண யுத்தம் நடந்ததாக ராமாயணம் கூறுகிறது. மணிப்பல்வத்தீவில் திவதிலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமிகி என்ற பொய்கையில் அல்ல குறையாத அமுத சுரபி எனும் அட்சய பாத்திரம் வெளிவரும். உலக மக்களின் பசிப்பினியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது. இதன்படி மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பினாள். அதே போல ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூர் அடுத்துள்ள பைராநாத் நகரில் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ண கோவில். இங்கு ஆண்டுதோறும் வைசாக பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது. இந்த நாளில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள். தெய்வங்கள் மற்றும் மகான் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது. பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருக திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமாவதால் குருவிற்குரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. தெற்கு திசை அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜாவுக்குரிய வைகாசி விசாகமேயாகும்.